வணக்கம். நான் உங்கள் மனதோடு வைத்தி. என்னென்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் அரியலூர் மாவட்டம் குமலக்குழி கிராமங்கிறதுக்கு வந்தேன். அங்கே மானாவாரியாக ஒரு 15 ஏக்கர் வரகு விதைச்சிருக்காங்க. ஏன்னா நான் என் வாழ்நாள்லேயும் இது நான் பார்த்ததே இல்லை, அம்மா கேள்விப்பட்டது தான். இது என்னன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 ஏக்கர் வரகு விதைச்சிருக்காங்க. மானாவாரி தான் எல்லாமே. விளைச்சல்லாம் கிட்டத்தட்ட நல்ல தொண்டை பயிராக வந்திருக்கு. இது ஒரு அபூர்வமாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஆரம்ப காலத்தில் இப்போ நம்ம முன்னோர்கள்லாம் சிறுதானியங்கள் தான் பெரும்பாலும் வச்சுருந்தாங்க. உளுந்தாக இருக்கட்டும், வரகாக இருக்கட்டும், சாமையாக இருக்கட்டும், இந்த மாதிரி சிறுதானியங்கள் தான் அவங்களுக்கு ஆயிலையும் கூட்டுச்சு. அதே மாதிரி கோடை உழவு முறையாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் உழவே கிடையாது, டிராக்டர் வச்சு கீழே இழுத்து விட்டுட்டு போயிட்டுருக்க வேண்டியதுதான். கோடை உழவு செஞ்சால் களைகள் இருக்காது அதிகமாக. தொழு உரங்கள் அது மாதிரி ஏக்கருக்கு 5 வண்டி 6 வண்டியும் டயர் வண்டியோ கட்ட வண்டியோ கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. முன்னாடி வரகை பற்றி இது நம்ம கேட்கும்போது இப்போ எங்கள் மாமா அங்கே இருக்கார். அவர் கேட்கும்போது என்ன சொல்கிறாரு, அவரும் விதைச்சிருக்காரு. மானாவாரியாக தான் விதைப்பாங்களாம். அதோட ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 150 நாள் இருக்குமா. இப்போ எல்லாம் ஹைப்ரிட் வந்துருச்சு. எத்தியோல் 1ன்னு இந்த ரகம் என்னென்னு கேட்டேன். எத்தியோல் 1 இது பாருங்கள், எத்தியோல் 1. இதோட வாழ்நாள் 110லேருந்து 120 நாள். நல்ல விளைச்சல் தான் மானாவாரி. அதிக மழை பொழிஞ்ச இடம் தான், ஆனால் அதிக பாதிப்பு ஏற்படுத்தலை. அந்த மானாவாரி விட இது பெஸ்ட்டாக தான் இருக்குது. இங்கே மானாவாரியாக தண்ணி கிண்ணி எதுவும் இல்லை. முன்னை விட இப்போ நல்லா தான் இருக்குது. இது இதை ஒரு பதிவாக போடணும்னு எடுத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் என் வாழ்நாளில் பார்த்ததில்ல. இந்த வரகை பார்த்துக்குங்க. யாருக்கா தேவைப்பட்டால் சொல்லுங்கள். இவங்க 15 ஏக்கர்கிட்ட விதைச்சிருக்காங்க. விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்கு தான்னு சொல்கிறாங்க நில உரிமையாளர். இது இன்னும் ஒரு 20 நாளில் அறுவடைக்கு தயாராகிடும். அரியலூர் மாவட்டம் குமலங்குழி கிராமம். நான் ஒரு பகுதியில் தான் பார்த்தேன். இது ஒரு 15 ஏக்கரு. இன்னும் உள்ளே போக போக நிறைய விதைச்சிருக்காங்க போல் சிறுதானியங்கள். பரவாயில்ல. ஏன்னா இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வெறும் மரங்களை கொண்டு வந்துட்டாங்க. சவுக்கையில் தான் நல்ல லாபம் இருக்குன்னு கொண்டு சிறுதானியங்கள் அழிஞ்சு போச்சு. இங்கே உணவுக்கே தட்டுப்பாடு ஆகிடும் போல். அந்த அளவுக்கு காசை நோக்கி பயணம் பண்ணுறதால உடல் ஆரோக்கியமும் இல்லை, சிறுதானியங்கள் எதுவும் விளையிறதும் இல்லை. இது ஒரு பதிவாக போடணும்னு நினச்சேன், எடுத்திருக்கேன். இது 15 ஏக்கர் மொத்தம். விதைகள் தேவைப்பட்டாலோ என்னவோ வேணா இதில் இருக்கிறதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். பார்க்கும்போது எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி இருக்குது. நான் பார்த்ததில்லை, என் வாழ்நாளே பார்த்ததில்லை சிறுதானியங்கள். அதுவும் இந்த வரகை பார்த்ததே இல்லை. அதனால தான் என்னோட பதிவாக போடுறேன். உங்களுக்கு மற்ற சிறுதானிய விதைகள் எது கேட்டாலும், ஏன்னா எங்கள் நியரஸ்ட்டில் KVK சோழமாதேவி இருக்குது, அங்கே எல்லாமே கிடைக்கும். அங்கே தான் இந்த எத்தியோல் 1ங்கிற ரகம் வாங்கிட்டு வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இங்கே நான் கேட்ட போது சொன்னாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இது பாருங்கள், மானாவாரி தான். தண்ணியே கிடையாது. நம்ம தண்ணி இல்லை, விவசாயம் பண்ண முடியல, அது இதுங்கிறோம். நம்ம ஆரம்ப காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் உண்டு பண்ணது இப்போ உள்ள நெல்லுகள்லாம் சாப்பிட்டு சுகருங்கிறோம். இதை சாப்பிட்டா எதுவுமே இருக்காது. இது பாருங்க, எவ்வளோ ஆனந்தமாக தலைவிரிச்சு சந்தோஷமாக ஆடிட்டு இருக்கு. மாமா வரக எடுத்துருக்கீங்க, காட்டுங்க. ஓ, அறுவடைக்கு தயார். எவ்வளோ நாள் இருக்கும்? 1 மாதம் ஆகும். 1 மாதம் ஆகுமா? ஆ, 1 மாதம் ஆகும். இதை சாப்பிட்டா சுகர் உள்ளவங்களாம் சாப்பிட்டா இது காலப்போக்கில் அழிஞ்சு போச்சு. இந்த விவசாயிகள் திரும்பவும் இதை பயிர் பண்ணால் ரொம்ப எல்லாருக்கும் ஆரோக்கியமாக சாப்பிட எல்லாத்துக்கும் நல்லா. சிறுதானியங்களை நம்ம இதோட மதிப்பு பரவாயில்லையே. எல்லாருமே விவசாயம் தான். இது என்ன பண்ணணும்னா, பயிர் பண்ணிட்டு மழை காலங்களில் பயிர் வளரும் போது மாட்டை விட்டு மேய்க்கணும். மேய்ச்சி, ஏன்னா வளர்ச்சி அதிகமாகிடும். நீங்கள் அது அப்போ ஆரம்ப காலத்தில் பண்ணியிருப்பீங்க. இப்போதான் எதுவும் வளருதே இல்லையே. அதுக்கு தேவையான இதுலேயும் மாடு தான் மேய்ச்சிருக்காங்க. மேய்ச்சி தான் அந்த தழை நீட்டாக இருக்காது, கட் பண்ணி கீழே வரவு கீழே விடாம திரும்ப அதுலேருந்து குறுப்பு வரும், நல்லா இருக்கும். அதனால மாடு மேய்க்கிறதுனால எந்த தீங்கும் இல்லை, விளைச்சல் தான் அதிகரிக்கும். நல்லா இருக்கும், கருது நல்லா வரும். இல்லைன்னா தழை மண்டி போய் கீழே விழுந்துடும். இதுக்கு நிற்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குது வரகு.
அதுதான் நம்மால் சொன்ன மாதிரி ஆமா. அடி நிலத்துக்கு நடுவில் மாட்டுக்கு நொடி வந்து மனிதனுக்குங்கிற மாதிரி வரகு வந்து நடு தண்டு வந்து முழுதா இருக்காது. அதனால வந்து வளர்ந்துன்னா சாஞ்சிடும். அதுக்காக தான் மாட்டை விட்டு மேய்க்கிறது. மாடு விட்டு மேய்க்கலாம், தலையை வந்து அறுத்து மாட்டுக்கு போடலாம். அது மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும். சரி சரி. விவசாயிகள் இது யாராவது பார்த்தீங்கன்னா விதைகளோ இல்லை மற்ற சிறுதானிய விதைகள் ஏதாவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள். எங்கள் சுற்றி நிறைய ஆர்வலர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட விசாரித்து உங்களுக்கு தேவையான தகவல். இது கிடைக்கிறது வந்து எரவாங்குடிக்கு அந்த பக்கம் குமுளங்குழி, நெட்டலக்குறிச்சி, கல்லாத்தூர், கண்டலை, இந்த பகுதி இந்த மாதிரி பகுதியான மேலூர், இந்த மாதிரி பகுதியில் தான் வறட்சியான இருக்கிற பகுதியில் தான் இது வந்து விதைக்கிறாங்க. அந்த பாரம்பரியத்தை விடாமல் வச்சிருக்கிறாங்க. பாருங்க, இது அறுவடைக்கு தயாராக இருக்குது. நாங்கள் கையில் கொஞ்சம் நிமிட்டி பார்த்தோம். வரகு அரிசி கொடுவோம்மா, கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். கொடுங்க, நான் கொஞ்சம் சாப்பிட்றேன். இது சாப்பிட முடியுமாப்ல? இது வந்து மிஷினில் போட்டு இதை அரிச்சு இதில் வந்து வெள்ளையா வரும். அப்பதான் நீங்க சாப்பிட முடியும். அரிசி மாதிரி உமியாது. இதுக்கு வந்து உமி, இதுக்கு வந்து 3 தோல் இருக்குது. ஐயோ. ஆமா, உடனேவும் எடுக்க முடியாது. இதை வந்து ஏந்திரத்துல மண்ணு தடவி அதை சுத்தும் போது அது திரும்ப வந்து ஒயிட்டா வரும். ஏந்திரத்துல வந்து அரிசி மண்ணை தடவி, பொட்டை மண்ணை வந்து தடவி, சாம்பலை போட்டு தடவி போகும்போது அரிசி. ஒருவேளை எங்க அம்மாவுக்கே 65, என் பாட்டிக்கு இப்ப 85, அவங்க பாட்டி 107 வயசுல இருக்காங்க, திருச்சியில இருக்காங்க. அப்ப இவங்க எல்லாம் வரகு சாப்பிட்டவங்க தான். நமக்கு தான் ஆயுள் குறைவா இருக்கும். சாப்பிடும் போது மண்ணி அடைக்கிற மாதிரி இருக்கும் இது சாப்பிடும் போது. ஆனா உடம்புக்கு வந்து ஆரோக்கியமா சுகர் இல்லாம வாழலாம். வரகு வந்து பாரம்பரியமா திரும்பவும் கொண்டு வந்தா. சுகர் வந்தவங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப நம்ம சாப்பிடுறது வந்து எப்படின்னாக்கா, பணம் வந்து நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கறதுனால இது வந்து ஏக்கருக்கு வந்து ஒரு 10 மூட்டையை தாண்டாது வரகு வந்து. மற்ற நெல் எல்லாம் பாத்தீங்கன்னா 40 மூட்டை 50 மூட்டை. ஆனா நெல் வந்து 1000 தான் மாமா. வரகு நீங்க 2000 சொல்றீங்கல்ல? 2000 மூட்டை, 10 மூட்டைனா பைத்து 20,000 தானே உங்களுக்கு. ஆமா, நீங்க அது 20 மூட்டை விளைஞ்சாலும் 20,000 தானே? 20,000. அது வந்து 50 மூட்டை விளைஞ்சா 50,000 இல்லையா? ஏக்கருக்கு 50 விளையுது. ஆமா, ஏக்கருக்கு வந்து 35 to 40 கிடைக்குதுல்ல. லாபத்துக்கு பார்க்க கூடாது, உடல் ஆரோக்கியத்தை தான் பார்க்கணும். உங்களுக்கு இது வந்து செலவு களை வெட்டு அதெல்லாம் போகல. அதனால வந்து அதிகரிக்கிறது தான் பாக்குறாங்க. இப்ப 15 ஏக்கர் வரைச்சிருக்காங்கனாக்கா என்னாச்சு, அது நெல் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு நெல் போடுவாங்க. இது போட்டீங்கன்னா எவ்வளவு வரும்? குறைஞ்சபட்சத்துல வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய்க்குள்ள தான் போடுறாங்க. லாபத்தை பார்க்க கூடாது. எல்லாருமே இப்ப நம்ம வந்து லாபத்தை நோக்கி தானே போறோம். இப்போ மாடு இருக்குன்னா நாட்டு மாடு வேணாம், ஹைபிரிட் மாடு வாங்கணும்னா சீமை மாடு அந்த மண் வாங்கி வச்சுக்கிறோம். நமக்கு உடல் ரீதியா என்ன வருதுன்னு நம்ம எதுவும் கண்டுபிடிக்கிறது இல்லை. பணவத்தை தானே நம்ம நினைக்கிறோம். அது மாதிரி தான் இது எல்லாமே. ஆனந்த தாண்டவம் ஆடுது பாருங்க. மானவாரி தான். முடிஞ்ச அளவுக்கு கோடை உழவு செய்யுங்க, தொழு உரம் கொடுங்க, செயற்கையான உரங்களை கொடுக்காதீங்க. மானாவாரியாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல விளைச்சல் தான் கொடுக்கும். சிறுதானியங்களை திரும்பவும் விவசாயத்துக்கு கொண்டு வாங்க. நிலப்பரப்பு அதிகமாக இருக்கிற ஆட்கள் கூட அதை செய்கிறாங்க. ரொம்ப குறைவாக இருக்கிற அளவுலேயே அதை செய்யறதில்ல. அதுதான் பெரிய வருத்தத்தை கொடுக்குது. விவசாயத்தை காக்கிறது ஒரு சில பேர் தான். அது நம்மளாவது முயற்சி செய்து அதை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நானும் சில சிறுதானிய வகைகளை எங்கள் வயலில் விதைச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க ஏதாவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள். எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க ஆர்வலர்கிட்ட நான் சொல்கிறேன், கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். இதை நாங்கள் இதை அறுத்து எடுத்துகிட்டு போயுமாப்ல. கருப்பாக தான் இருக்கும். தழலாம் காஞ்சோடனே கருப்பாக போயிடும். தழல டோட்டலாக கருப்பாக தான் போயிடும். இது அதை மாட்டை கட்டி போர் அடித்து அதை எடுத்து அதை உதறி எடுத்து திரும்ப இதை அப்பெல்லாம் மிஷினு இயந்திரம் கிடையாதுல்ல. அதனால வந்து மண்ணை தடவி சாம்பலை தடவி தான் அரைச்சி சாப்பாடு சாப்பிட்றது. அன்னைக்கு இதுக்கு அரைக்கிறதுக்கு இன்னைக்கு மிஷின் இருக்குது. நம்ம சின்ன பிள்ளை தான், ஒரு 5, 10, 12 வயசு வரைக்கும் இது இருந்துச்சு அன்னைக்கு. சாப்பிட்ருக்கீங்க? ஆமாம். இன்னைக்கு இல்லை. இது அன்னைக்கு சாப்பிடும்போது வீட்டில் கொடுக்கும்போது நாங்கள் கஷ்டப்பட்டோம். வரகு சோறு கொடுக்குறாங்க, எப்படி சாப்பிட்றது, கூடு கொடுக்குறாங்க, எப்படி சாப்பிட்றதுன்னு நினைச்சோம். இந்த காலகட்டத்தில் அது இருந்தால் தான் நினைக்கிறேன். இன்றைக்கி கடத்தரவு போனோம்னா இன்றைக்கி நம்ம ஒரு சொம்பு வாங்கி குடிக்கிறோம். இன்றைக்கி வீட்டில் உள்ளவங்களுக்கு அதை செய்யறதுக்கு யாருக்குமே தெரியல.
எங்கள் அம்மா இருக்காங்க, அம்மா மட்டும் செய்வாங்க. இருந்தாலும் உடல்நிலை சரியில்லை, அதனால் யாரும் செய்யறதில்லை. இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து யாருக்குமே இதை பற்றி யாரும் புரியறது கிடையாது. கடையில் வாங்கி சாப்பிட எல்லாமே நினைக்கிறாங்க. பாரம்பரியமாக இன்றைக்கி அதை தான் நினைக்கிறாங்க ஒழிஞ்சு மற்றபடி மேன்மையான வாழ்க்கையை தான் நினைக்கிறாங்களோ ஒழிஞ்சு அடிப்படை என்னங்கிறது யாரும் உணரல. அதனால் நிறைய நோய்களை நிறையா சந்திக்கிறாங்க எல்லாருமே. சின்ன வயசுலேயே எல்லாருக்கும் சுகர் வந்துடுது, நிறையா முட்டி வலி, கால் வலி, இதெல்லாம் நிறைய பிரச்சனைகளை வந்து அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து மாற்று தீர்வு என்னென்னா, 1 ஏக்கர் வச்சுருந்தாலும் அதில் ஒரு 1/2 ஏக்கர் வந்து இது மாதிரி கம்பு, கேழ்வரகு, வரகு இந்த மாதிரி அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறது மிகவும் நல்லது. அதனால் இந்த நல்ல முறையில் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், வயசு கொஞ்சம் வளரும். இன்றைக்கி வந்து தலைமுறைகள் வந்து இன்றைக்கி 50 வயசுலேயே முடிஞ்சிடுது. அதனால் கொஞ்சம் 70 வயசு 80 வயசு போனால் நம்ம பழையபடி எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் எண்ணெய் வகைகளுமே கடலை போட்டு அதுலேருந்து ஆடி எடுத்து சாப்பிட்டா மயக்கம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் நிற்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா கடலை எண்ணெயில் கொழுப்பு ஏறி போச்சு, இதனால் வந்து கடலை எண்ணெய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பெரிய பெரிய முதலாளிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பாம் ஆயிலு, சன்ஃப்ளவர் ஆயிலு, சோள எண்ணெய் அந்த மாதிரி வந்து கிளப்பி விட்டு இன்றைக்கி எல்லாருமே நோயாளியாக போயிட்டாங்க. அதனால் நம்ம மற்றவங்க பெரிய ஆளுகளில் சொல்கிறத, சம்பாதிக்கிறவங்க சொல்கிறத போட்டு இன்றைக்கி விவசாயிகள்லாம் இன்றைக்கி வந்து எல்லாம் நோய் வேலையை உட்காந்துருக்காங்க. 20, 35, 40 வயசில் வேலை செய்ய முடியாத அளவில் நிறைய பேர் கிராமங்களில் நிறைய பேர் இந்த மாதிரி வாழுறாங்க. உழைப்பு தான் வந்து உயர்த்தும். நன்றி, வணக்கம். நன்றி.